நார்மலா நமக்கு என்ன தெரியும்? க்ளவுஸ். இந்த க்ளவுஸ் என்ன டிஃபரன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுவோம்? இந்த க்ளவுஸ்க்குள்ள என்ன டிஃபரன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுவோம்? நார்மலா க்ளவுஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ப்ரொடெக்ஷன், சேஃப்டி அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் பட் ஆனா இந்த க்ளவுஸோட மெயின் ஆஸ்பெக்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா no reusability இல்ல. Smart features இருக்கு. But the smart features where we are going to use that particular smart feature? Communication. Where we are using that communication? யாருக்கு communication க்ளவுஸ் வச்சு என்ன communication பண்ணுவோம்? Sign languagesல யூஸ் பண்ணிருக்காங்க. மெயினா வந்து sign languages எங்க நம்ம எங்க யூஸ் பண்றோம்? நீங்க டிடி சேனல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். அதுல பாத்தீங்கன்னா நியூஸ் இது பண்ணுவாங்க. அந்த சைன் பீப்பிள்ஸ்க்கு நியூஸ் இது பண்ணுவாங்க. அவங்க எப்படிமாங்க இந்தியானா எப்படிமாங்க எப்படிமாங்க இந்த சிம்பிள்ஸை வந்து இது பண்ணுவாங்க. பட் நார்மல் பீப்புள்ஸ் இட் இஸ் நாட் பாசிபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் பர்டிகுலர் லாங்குவேஜ். ஒன்லி சைன் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்களுக்கு அது தெரியும். அதுலேயும் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயரிங் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த கான்வர்சேஷனை வந்து அண்டர்ஸ்டாண்டபிளாக கொண்டு வர ஒரு அப்ரோச் தான் இந்த க்ளவுஸில் இருக்கு. புரியுதா? க்ளவுஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காது சரியாக கேட்காது. பட் அந்த செய்தியை வந்து நிறையாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. இப்போ இயரிங் இம்பேக்ட் வந்து நடக்கிறது வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆனாலும் நடக்கும் some cases and another thing வந்து by birth itself it is possible to happen. இதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரெண்டு பாசிபிலிட்டிஸ்ல நடக்கும். ஆக்சிடென்ட்டா ஏதாவது ஒரு அடிபட்டு இல்லாட்டி சவுண்ட் அப்நார்மலா 9 டெசிமலுக்கான கேட்டு அந்த மாதிரியான ஒரு அப்நார்மல் ஆக்டிவிட்டிஸ் இது நடக்கிறதுக்கான அதே ஸ்டடி பண்ணி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளவுஸை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்ட் பண்ணிடுமா? ஓகே. ஓகே, க்ளோமேட்டிக்ஸ் நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டோரி அப்ரோச் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. இதில் ஐஸ்வர்யா கர்நாடிகா வாஸ் அ கிளாஸ் 8 student at Scottish High School in Gurgaon. The school had a dedicated section for children with disability. இது ஒரு டிஃபிகல்ட்டான அப்ரோச். நார்மல் பீப்புள்ஸ் இட் இஸ் பாசிபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங். பட் ஆனால் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பீப்புள்ஸோட இஷ்யூஸை வந்து ஒரு ப்ராப்ளமாக எடுத்து அதுக்கான ஒரு சொல்யூஷனாக இந்த க்ளவுஸ் கிரியேட் பண்ணது தான் இருக்கு. சரியா? அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? இந்த செக்ஷன் தேர் ஆர் சில்ட்ரன் வித் வேரியஸ் சேலஞ்சஸ். மேலே போகணும். அதில் அவங்க அந்த ப்ராப்ளம்ஸ் கரெக்டாக சொல்லியிருப்பாங்க பாருங்க. In this section there are children with various challenges. One child was blind and the another had over issues autism with another with locomotive disorders. While these children faced their own struggles, they had friends with whom they could communicate. புரியுதா? ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு டிசபிலிட்டிஸோட இருக்கும். நம்ம வந்து நார்மலாக இருக்கிற பீப்புள்ஸ் படித்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அந்த குழந்தைகளுக்கு அவங்களுக்கு யார் கைட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் அதை ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். பட் தட் ஃப்ரெண்டு கூட எப்படி இருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹி ஆர் ஷி ஆல்சோ ஹேவிங் சம் டிசபிலிட்டிஸோடு தான் இருப்பான். பட் அதை ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிற அப்ரோச்சில் தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஏஐ ட்ரிவனாக ஒரு க்ளவுஸை கிரியேட் பண்ணி அதில் எல்லா அப்ரோச்சஸும் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. புரியுதா? இதில் அந்த மெனுஸ் பாருங்க. ப்ராடக்ட் வந்து இந்த ப்ராடக்டோட ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அந்த எக்கனாமிக் டிசைனோட ஈஸியாக வீரம்புலாக இருக்கிற மாதிரியாக பேக்ரவுண்ட் சவுண்ட் டிடெக்ஷன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி. தென் சப்போர்ட் மல்டி லாங்குவேஜ் மல்டிலிங்குவலாக இருக்கிற மாதிரியான சப்போர்ட். தென் எமர்ஜென்சி மோடாக அதுக்குள்ள இருக்குது. ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னா education, different education platforms use பண்ற மாதிரி. Then two-way communications. Almost இந்த ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கவர் அப் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. மறுபடியும் மெனுவுக்கு வாங்க. ஹோம். மெயினாக என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளோட ஏஐ அப்ரோச் தான். பட் ஏஐ அப்ரோச்சஸை எங்கே கொண்டு வந்துட்டாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் சைன் லாங்குவேஜஸ்க்குள்ளே இது பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸ்டில் இஃப் இட் இஸ் பாசிபிள் டு ட்ரை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளைண்ட் பீப்புள்ஸ்க்கு நீங்களும் இதே மாதிரியான ஒரு ப்ராடக்டை பயன்படுத்த பண்ணுங்க. சரிங்களா? ஒரு ப்ராடக்ட் மேக் வந்து ஏஐ பவரில் எப்படி வந்து நார்மலாக இப்போ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ட்ரைனிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க வாட்சில் டச்சனை ஃபீல் பண்ணி வாட்சில் டைமு அப்புறம் வாய்ஸ் கேட்குற மாதிரி இந்த மாதிரியான அப்ரோச்சஸ் எல்லாமே இருக்குது. பட் ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ வந்ததுக்கப்புறம் டெக்ஸ்ட் டு ஸ்பீச், ஸ்பீச் டு டெக்ஸ்ட்டு இந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாம் வராங்கிறது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய திங்ஸ் வந்து இதில் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த மாதிரியான உங்களோட டெக்னாலஜியை நீங்கள் எப்படி வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் அதை எப்படி வந்து இன்னோவேட்டிவாக கொண்டு போகலாம் அப்படின்னு யோசிச்சு பண்ணுங்க. இது ஒரு ப்ராடக்ட் டிசைனாகவும் நீங்கள் பண்ணலாம். இந்த சைட் போய் பாருங்கள், பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்ட ஐடியா சைட்டில் எப்படியெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ட்ரை டு கெட் த இன்டர்ன்ஷிப். இந்த மாதிரியான கம்பெனிஸ்க்குள்ளே இன்டர்ன்ஷிப் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் க்ரோத் இருக்கும், அவங்களுக்கும் க்ரோத். புரியுதா? அது ட்ரை பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.